முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் நாளை குவாலலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தம் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தினார். 2022ஆம் ஆண்டு கோவிட்-19 பெருந்தொற்றின் போது அந்நிய தொழிலாளர்களை பணியமர்த்திய விவகாரத்துடன் தொடர்புடைய 3ஆம் தரப்பு அறிக்கை ஒன்றின் அடிப்படையில் தம் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருப்பதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். தமது பெயரை தொடர்புபடுத்தி தொடக்கத்தில் அறிக்கை வெளியிட்ட நபர் 2 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டதாக கூறிய மாய்கா துணைத் தலைவருமான சரவணன் அதற்கு முன்னர் அந்நபர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதாக சட்டப்பூர்வ பிரகடனம் SD ஒன்றை வெளியிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தாம் அந்த நபரை இதுவரை தொடர்பு கொண்டதில்லை என்று குறிப்பிட்ட அவர், முக்கிய சாட்சி இறந்துவிட்ட போதிலும் சட்டப்படி தம்மை தற்காத்துக் கொள்ளவும் இந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ளவும் தாம் தயாராக இருப்பதாக மேலும் தெரிவித்தார்.